தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுவிசேஷம் எங்கெங்கும் சொல்ல, கவி பாடி எங்கெங்கும் செல்ல, என்னையும் பாத்திரமாக தெரிந்தீரே இயேசு ராஜா. சுவிசேஷம் எங்கெங்கும் சொல்ல, கவி பாடி எங்கெங்கும் செல்ல, என்னையும் பாத்திரமாக தெரிந்தீரே இயேசு ராஜா. தோத்திரம் ஐயா தோத்திரம், தோத்திரம் ஐயா தோத்திரம். வருகை தாமதம் ஏன் ஏன் சிந்தித்தேன், நற்செய்தி பணியின் தாமதம் ஆம் ஆம் உணர்ந்திட்டேன். மீட்பரின் வருகை தாமதம் ஏன் ஏன் சிந்தித்தேன், நற்செய்தி பணியின் தாமதம் ஆம் ஆம் உணர்ந்திட்டேன். ராஜாவின் பணிகள் சிறந்திட, நற்செய்தி எங்கெங்கும் விரைந்திட, ராஜாவின் பணிகள் சிறந்திட, நற்செய்தி எங்கெங்கும் விரைந்திட, ஜெபிப்பேனே கொடுப்பேனே, உழைப்பேனே உழைப்பேனே உழைப்பேனே. சுவிசேஷம் எங்கெங்கும் சொல்ல, கவி பாடி எங்கெங்கும் செல்ல, என்னையும் பாத்திரமாக தெரிந்தீரே இயேசு ராஜா. தோத்திரம் ஐயா தோத்திரம், தோத்திரம் ஐயா தோத்திரம். நற்செய்தி பணியின் சோதனை ஏன் ஏன் சிந்தித்தேன், ஜெபிப்பவர் உள்ளத்தின் சோர்வுகள் ஆம் ஆம் உணர்ந்திட்டேன். நற்செய்தி பணியின் சோதனை ஏன் ஏன் சிந்தித்தேன், ஜெபிப்பவர் உள்ளத்தின் சோர்வுகள் ஆம் ஆம் உணர்ந்திட்டேன். போராட்டம் நிறைந்த ஊழியத்தில் போராடும் உள்ளங்கள் வென்றிடவே, போராட்டம் நிறைந்த ஊழியத்தில் போராடும் உள்ளங்கள் வென்றிடவே, ஜெபிப்பேனே கொடுப்பேனே, உழைப்பேனே உழைப்பேனே உழைப்பேனே. சுவிசேஷம் எங்கெங்கும் சொல்ல, கவி பாடி எங்கெங்கும் செல்ல, என்னையும் பாத்திரமாக தெரிந்தீரே இயேசு ராஜா. சுவிசேஷம் எங்கெங்கும் சொல்ல, கவி பாடி எங்கெங்கும் செல்ல, என்னையும் பாத்திரமாக தெரிந்தீரே இயேசு ராஜா. தோத்திரம் ஐயா தோத்திரம், தோத்திரம் ஐயா தோத்திரம், தோத்திரம் ஐயா தோத்திரம், தோத்திரம் ஐயா தோத்திரம், தோத்திரம். இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி,
மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியிலுள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 to 31 வரைக்கும் உள்ள வசனங்கள். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பேசேஜ். இதில் ஐஸ்வர்யவான் மற்றும் லாசருவை குறித்த ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே நமக்கு சொல்லுகிறார். இங்கே பார்க்கும்போது பொருளாசைக்காரராகிய பரிசேயருக்கு ஆண்டவர் இந்த சம்பவத்தை இந்த உவமையை கூறுகிறார். 14ஆம் வசனம் 15ஆம் வசனங்களில் நம்ம பார்க்கும்போது பொருளாசைக்காரராகிய பரிசேயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறதை குறித்து அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். தன்னை பரியாசம் பண்ணின பரிசேயர்களுக்கு ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். இந்த பேசேஜில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மற்றவர்கள் சொல்வது. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா பணக்காரங்களும் நரகத்துக்கு போகிறதும் கிடையாது, எல்லா ஏழைகளும் பரலோகத்திற்கு போக போகிறதும் கிடையாது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஊமையிலேயே நம்ம பார்த்தோம்னா, இந்த லாசரு மரித்த பின்பு அவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக காணப்பட்டான் இல்லையா? ஸோ ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்திற்கு போக முடியாது என்பது அல்ல, மாறாக ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்திற்கு போவது கடினம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு உதாரணமாக ஒரு காலேஜில் நம்ம பிள்ளைக்கு அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பணம் இல்லாத ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பணம் இல்லாததுனால அவங்க ஆண்டவரை சார்ந்த ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இவ்வளோ பணம் கேட்குறாங்க, என்னால் கட்ட முடியாது, என்கிட்ட பணம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் அந்த
அதிகாரிகள் கண்களில் தயை கிடைக்க செய்யணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது கன்செஷன் கிடைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். ஆனால் இதே ஐஸ்வர்யவான்களை பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை லட்சம் கேட்டாலும் இம்மீடியட்டாக அதை கொடுத்து அந்த சீட்டை எடுத்துருவாங்க. ஸோ இதே போல தான் எல்லா காரியங்களுக்கும் அவர்கள் ஆண்டவரை சார்ந்து இல்லாமல் பணத்தை வைத்து சாதிப்பதனால அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான ஒரு காரியம் என்று சொல்லி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கூறுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் நரகத்திற்கு போனதுக்கு காரணம், அதாவது ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனதற்கு காரணம் லாசருவுக்கு உதவி செய்யாததுனால அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியும் கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவன் லாசருவுக்கு உதவி செய்யாததுனால தான் அவன் நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா ரட்சிப்பு என்பது கிரியைகளினாலே என்பது என்றபடி ஆகிவிடும் இல்லையா? அதனால அவன் லாசருவுக்கு உதவி செய்யாததுனால அல்ல, மாறாக கண்டிப்பாக இந்த தரித்திரர்களுக்கு நாம் இந்த உலகத்திலே உதவி செய்ய வேண்டும், அது கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்யலைன்னா அது தவறு. ஆனால் இவன் நரகத்துக்கு போனதுக்கு காரணம் லாசருவுக்கு உதவி செய்யாததுனால இல்லை. அங்கே வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது 30வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா அவன் சொல்கிறான், இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். அதாவது தன்னுடைய சகோதரர்களை குறித்து சொல்கிறான். மரித்தோர்லேருந்து ஒருத்தர் போய் சொன்னால் அவங்க மனம் திரும்புவாங்க, இந்த நரகத்துக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த மனிதன், இந்த ஐஸ்வர்யவான் இங்கே பாதாளத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் மனம் திரும்பவில்லை என்று நமக்கு விளங்கி கொள்ள முடியும். இதிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நரகத்தை குறித்து அநேகர் பேசுறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் அந்த நரகத்தை குறித்து பேசுவதை விரும்புறதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அவர் நம்ம வேதாகமத்தில் வாசித்து பார்க்கும்போது பரலோகத்தை குறித்து பேசியிருப்பதை காட்டிலும் அதிகமாக நரகத்தை குறித்து தான் அவர் பேசியிருக்கிறார். காரணம் இந்த நரகம் நம்ம யாரும் போயிடக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம் என்பதனால அவர் நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். இந்த பேசேஜ்ல இருந்து நம்ம ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது ஒரு காரியம் நம்ம பார்த்தோம்னா இங்க 26வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. அங்கே ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவான் கிட்ட சொல்றாரு, இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆபிரகாம் இந்த ஐஸ்வர்யவான் கிட்ட சொல்றாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதாவது மரித்ததற்கு பின்பு நம்ம எல்லாருமே ஒரு இடத்திற்கு போக போறோம், ஏதோ ஒரு இடத்திற்கு போக போகிறோம். அது நரகமாகவும் இருக்கலாம் அல்லது பரலோகமாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக நாம் அனைவரும் மரித்த பின்பு ஒரு இடத்திற்கு போக போகிறோம். ஆனா இங்க ஆபிரகாம் சொல்றதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு இடத்துக்கு சென்றுட்டோம், இப்போ பரலோகத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் அங்கேருந்து நரகத்துக்கு வர்றதுக்கு முடியாது. அதே போல் நரகத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நரகத்திலிருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியுமாக பரலோகத்திற்கு வருவதற்கு முடியாது, பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த செகண்ட் சான்ஸ் நமக்கு மரித்ததுக்கு பிறகு கிடையாது. மரணத்துக்கு முன்பு இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த ஜீவ நாட்களிலே நாம் நம்முடைய ஆத்மாவிற்காக எதையாவது செய்தால்தான் முடியும். மரித்ததற்கு பின்பு நாம் சென்ற ஏதாவது ஒரு இடத்தை தான் அடைவோம். அந்த இடத்திலிருந்து நம்ம திரும்ப வேறு இடத்திற்கு செல்ல முடியாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியம் நம்ம பார்த்தோம்னா, இங்கே நரகத்தில் நல்ல ஒரு மெமரி பவர் அங்கே இருக்குது. அதாவது முழு நினைவு திறனோடு தான் நம்ம அங்கே நரகத்தில் இருப்பாங்க, நரகத்திற்கு போகிறவர்கள். இங்கே பார்க்கும்போது அந்த மனுஷன் சொல்கிறான், அவனுக்கு வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு அப்படின்லாம் அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு தெரிகிறது. அதாவது அவன் பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவன் எப்படி இருந்தான், எல்லா காரியங்களும் அவனுக்கு அங்கே தெரிகிறத நம்ம பார்க்க முடியும். நல்ல முழு நினைவு திறனோடு கூட அங்கே இருப்போம். ஒருவேளை அவன் யோசித்து பார்த்துருக்கலாம், எத்தனையோ வாய்ப்புகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியாக அதையெல்லாம் அவன் தட்டி கழிச்சிருப்பான் இல்லையா? அந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய நினைவில் இப்போது இருக்கிறது. ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகர்களின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு செவி சாய்க்காமலும் போனேனே என்று சொல்லி
அவன் நினைத்து பார்த்துருக்கலாம் இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு வந்து பூமியில் தான் வாழ்ந்திருக்கும் போது என்னென்ன காரியங்கள் இருந்தது எல்லாம் அவனுக்கு நினைவு இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த ஜீவ நாட்களிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சொன்னால், கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நரகத்திலே அது நமக்கு மெமரியில் இருந்து நம்மை வாதிக்கிற ஒரு காரியமாக காணப்படும். எத்தனை வாய்ப்புகளை நான் தவற விட்டுவிட்டேன் என்று சொல்லி அது நம்மை இருதயத்தையும் நம்முடைய நினைவுகளையும் அது வாதித்து கொண்டிருக்கும். அந்த காரியத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இன்னொரு காரியம், இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா, நரகத்துக்கு போன பிறகு நம்முடைய ஜெபத்திற்கு அங்கே பதில் கொடுக்கப்படாது. இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கும்போது நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தான் நமக்கு பதில் கிடைக்குமே தவிர, நரகத்திற்கு போன பிறகு நமக்கு பதில் கொடுக்கப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனுஷனுடைய, அதாவது இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, அங்கே அவன் நரகத்திற்கு சென்ற பின்பு 2 காரியங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்வதை நம்ம பார்க்க முடியும். அதாவது முதலாவது ஒரு காரியம், தன்னுடைய பர்சனல் கம்ஃபர்ட்டுக்காக அவன் ஜெபிக்கிறான். அதாவது என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவன் ஆபிரகாம் கிட்ட அவன் வேண்டிக் கொள்ளுகிறான், தகப்பனே இங்கே வந்து நான் வந்து இந்த அக்னியில் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், லாசருவை இங்கே அனுப்புங்க. லாசரு வந்து தன் விரல் நுனியில் அந்த தண்ணியில் தொட்டு என்னுடைய நாக்கை குளிர பண்ணும்படிக்கு அவனை இங்கே அனுப்பும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகிறத பார்க்க முடியும். முதலாவது ஒரு காரியம், அவன் ஜெபிக்கிற காரியம், ஒரு ட்ராப் தண்ணிக்காக அவன் அங்கே ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவன் வந்து ஆபிரகாம் கிட்ட அங்கேருந்து எனக்கு இங்கே ஒரு பைப்லைன் போட்டு விடுங்க, இல்லது ஒரு வாளி தண்ணி கொடுங்க, ஒரு குடம் தண்ணி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்கல. அவன் கேட்குறது ஒரே ஒரு ட்ராப் தண்ணி தான் அவன் கேட்குறான். ஆனால் அங்கே வந்து அது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவனுடைய ஜெபம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம தண்ணியே இல்லாமல் மறிச்சோன்னா கூட நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சகோதரன் வந்து கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஷாக் அடித்து தூக்கி எறியப்பட்டார். உடனே அங்கே இருந்து அவர் வந்து அந்த வீட்டுக்காரங்க கிட்ட தண்ணி கேட்டிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்கன்னு. அந்த தண்ணியை அவங்க வீட்டுக்குள்ளே போய் கொண்டு வரத்துக்குள்ளே அவர் மறித்து விட்டார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த உலகத்திலே நம்ம தண்ணி குடிக்காமல் தண்ணி தாகத்திலேயே மறிப்போமே ஆனால் கூட நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மறித்த பிறகு நமக்கு தாகம் எடுக்காது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மறிப்போமே ஆனால் நித்தியமாக நாம் தாகம் உள்ளவர்களாக அங்கே காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்லுகிறார், உன்னிடத்துல தண்ணி தாகத்துக்கு தான் கேட்கறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ, நீ அவர்கிட்ட தண்ணீர் கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார், அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த சமாரிய ஸ்திரீ இந்த இடத்துல சொல்லுவதை பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம தண்ணியே இல்லாமல் மறிச்சோன்னா கூட ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் மறிப்போமே ஆனால் பரலோகத்தில் நமக்கு அங்கே ஒருபோதும் நம்ம தாகம் அடைய மாட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற கிருபை நாட்களிலே நாம் ஜீவ தண்ணீராகி அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் மறிப்போமே ஆனால் அங்கே போடப்பட்டிருக்கிறது, இந்த மனிதன் ஒரு டிராப் தண்ணிக்காக அவன் ஏங்கி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் காரியம் கிடையாது. அங்கே பார்க்கும்போது நித்திய அழிவு என்று சொல்லி நாம் வேதத்தில் இந்த நரகத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவன் தண்ணீர் என்று சொல்லி ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் காரியம், இந்த மனுஷன் ஜெபித்தது தன்னுடைய கம்ஃபர்ட்காக, ஒரு டிராப் தண்ணி வேணும்னு கேட்குறான். ஆனால் அது ஆன்சர் பண்ணப்படவில்லை அந்த ஜெபம். அடுத்த காரியம் அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்த்தோன்னா, தன்னுடைய உறவினர்கள் தன் சகோதரர்களுடைய ரட்சிப்பிற்காக அவன் வந்து அங்கே ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவன் சொல்கிறான் ஆபிரகாம் கிட்ட, தகப்பனே 5 சகோதரர்கள் எனக்கு இருக்கிறாங்க, அவங்க வேதனை நிறைந்த இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, லாசருவை அவங்க கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆபிரகாம் அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னு பார்த்தோன்னா, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு பதிலாக இந்த ஐஸ்வர்யவான் மறுபடியும் அங்கே ஆபிரகாம் கிட்ட சொல்கிறான், அப்படி இல்லை தகப்பனே, மரித்தோரிலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு போனா என் சகோதரர்களுக்கு அறிவித்தால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் ஆபிரகாம் இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், மரித்தோரிலிருந்து ஒருத்தவங்க எந்திரிச்சு போய் சொன்னா அது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா, மிராக்கிள், அதனால அவங்க வந்து அந்த அற்புதத்தை பார்த்து மனம் திரும்பி விடுவார்கள் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் யோவான் 5ஆம் அதிகாரம்
46 மற்றும் 47 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்காத யூதர்களிடத்தில் அவர் கூறியிருக்கிறார், நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் எழுதினதை நீங்க விசுவாசிக்கல, நான் சொல்றதை நீங்க எப்படி விசுவாசிப்பீங்கன்றாரு. மோசேயை விசுவாசிச்சீங்கன்னா என்னையும் விசுவாசிப்பீங்கன்னு எதற்கு சொல்றாருன்னு பார்த்தோம்னா, மோசே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறார். அப்போ மோசையை விசுவாசிச்சோம்னு சொன்னா அவர் எழுதியிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் நம்ம விசுவாசிப்போம் இல்லையா? அப்போ இங்க பார்த்தோம்னா இங்க ஆபிரகாம் சொல்றாரு, மரித்தோர்ல இருந்து ஒருத்தங்க போனாலும் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, அவர்களுக்கு அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூட நினைக்கலாம், பெரிய மிராக்கிள்ஸ்லாம் பார்த்தா அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்ம வேதத்துல நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். ஒருவேளை பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 பேர்கிட்ட சாப்பிட்ருப்பாங்க. இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்து அந்த ஜனங்கள் இவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு, இவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவரை கர்த்தராக ஏற்றுக்கொள்ள, மாறாக அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்படி ஒரு அற்புதம் செய்கிறவரை ராஜாவா மாற்றிட்டோம்னா நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இருக்காது, அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. பிறவி குருடனுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது அவன் சொல்றான், அந்த யூதர்கள் பரிசேயர்கள் கிட்ட அவன் சொல்றான், உலகம் உண்டானது முதற்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது கிடையாது, ஸோ இதனால அவர் கர்த்தரிடத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அந்த பரிசேயர் யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீ தேவனை மகிமைப்படுத்து என்று சொல்லி அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம பெத்தானியாவில் உள்ள மார்த்தாள் மரியாளுடைய லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் இல்லையா? அப்போ வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அவர் உயிரோடு எழுப்பிய லாசருவை பார்க்கும்படிக்கு திரளான கூட்டம் அங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு மக்கள் யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓ, இவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு, மரிச்சோர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி உயிரோடு எழுப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கல. மாறாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறதுனா, அவர்கள் தங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம், நீங்கள் செய்யறது உங்களுக்கு என்னதுன்னு தெரியல, இதோ உலகமே அவன் பின்னாடி போகுதே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டது மட்டும் இல்லை, லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறத பார்த்துட்டு அவர் உயிரோடு எழுப்பிய லாசருவையும் அவங்க கொல்லுறதுக்கு திட்டம் போட்டாங்க தவிர இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இந்த வேத வாக்கியம், இந்த வசனத்தை பார்த்து நம்ம மனம் திரும்பல, அந்த வசனம் நம்முடைய மனசுல இடைப்படலை அப்படின்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்தாலும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை இந்த காரியத்திலிருந்து நமக்கு நிரூபணமாகிறது. ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்து கூட உயிரோட எழுந்தார் இல்லையா? இந்த மனுஷன் சொல்றான், மரித்தோரிலிருந்து ஒருத்தர் போனா அவங்க விசுவாசிப்பாங்க, மனம் திரும்புவாங்கன்னு சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து கூட மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார். ஆனா அவர் உயிர் தெழுந்த பிறகு தன்னை விசுவாசிக்காதவர்களை ஒருபோதும் போய் அவர் பார்க்கல. அவர் இந்த உலகத்துல உயிரோட இருக்கும்போது அவர் பேசிய வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் அவர் தரிசனம் கொடுத்தாரே தவிர தான் இருக்கும்போது பேசிய வார்த்தைகளை விசுவாசியாதவர்களை அவர் போய் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு போய் அவர் பார்க்கல. அவர் உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலைன்னும் போது அவர் போய் அங்கே கண்ணீர் விட்டு அழுறாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உங்கள் பிள்ளைகளை உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன்னு சொல்லி கண்ணீர் விடுறாரு. ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று சொல்லுகிறார். ஆனால் தான் மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவர் போய் அந்த ஜனங்களை பார்க்கவில்லை. ஸோ நம்ம வசனத்தின் மூலம்தான் ரட்சிக்கப்படும் போது அவங்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருப்பாங்க. ஒருவேளை அற்புதத்தை பார்த்து அவங்க வந்தாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்கள் பின்வாங்கி போய்விடுவார்கள் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒரு சில காரியங்களை நான் கூறி முடிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஊழியக்காரங்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அவங்க பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நான் பரலோகத்துக்கு போயிருந்தேன், என்னுடைய தரிசனத்தில் நான் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், பிதாவை பார்த்தேன், அங்கே உட்காந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன், சாப்பிட்டேன் அங்கே அப்படின்லாம் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது லாசரு, அதாவது பரலோகத்திற்கு சென்றிருக்கிற இந்த லாசரு ஒரு வார்த்தை கூட பேசினதா நம்ம பார்க்கல இல்லையா? அதே போல மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் பெத்தானியாவில் உள்ள அந்த லாசருவை ஆண்டவர் உயிரோட எழுப்பி இருக்கிறார். அவனும் கூட அவங்க அவனை பார்க்க நிறைய பேர் போறாங்க. ஆனா அவன் ஏதாவது பேசினதாக வேதாகமத்திலே எழுதப்படவில்லை. ஆனா இங்க நரகத்திலிருந்து பாதாளத்திலிருந்து ஒரு மனுஷன் பேசிய காரியத்தை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இங்கே வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று விடக்கூடாது என்று கிருபையாக ஆண்டவர் நமக்கு அந்த மனிதன் பேசிய வார்த்தைகளை இந்த இடத்துல நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்ம அதை எப்போதும் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த மனுஷன் இங்கே சொல்லுகிறான், 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு. நரகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு, அவர்களும் வேதனை நிறைந்த இந்த இடத்திற்கு வந்துடாதபடிக்கு லாசருவை அனுப்பும் என்று சொல்லி நரகத்திலிருந்து ஒரு மனுஷன் பேசுகிற காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்தியாக கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒருவேளை நம்ம பார்க்கலாம், இந்த காரியங்கள்லேருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார், மிக அழகான காரியம். அந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அங்கே பார்த்தோன்னா, ஏசாயாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா? ஆலயத்திலே அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற காரியம், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி, யாரை நான் அனுப்புவேன், அதாவது தேசத்தில் ஜனங்கள் பாவம் செய்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும் இல்லையா? அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது அங்கு ஒரு காரியத்தை அவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆட்களை ஆண்டவர் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்த பகுதியில் நரகத்திலிருந்து ஒரு மனுஷன் பேசுறான், 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு, லாசருவை அனுப்பும் என்று சொல்லி கூறுகிறத பார்க்க முடியும். ஒரே குரல் தான் இல்லையா? ஒரே காரியத்தை தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நரகத்திலிருந்து ஒரு மனிதன் நமக்கு சொல்லுகிறான், யாரையாவது அனுப்பும் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல இங்க நரகத்திலிருந்து ஒரு மனிதன் சொல்லுகிறான், லாசருவை அனுப்பும் 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு என்று சொல்லும் பொழுது, நாம் நம்முடைய சபையில் இருந்தோ மற்றவர்களை அனுப்ப வேண்டும், அதாவது அவர்களுக்காக கொடுக்க வேண்டும் ஊழியத்தை என்ற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல ஏசாயாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி கேட்கும்போது ஏசாயா, நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான் இல்லையா? இன்றைக்கு நாமவே மிஷினரிகளாக செல்ல வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஆத்தும ஆதாய பணியிலே நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஏதாவது ஒரு வகையிலே ஆண்டவருக்காக செயல்படுவோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் கூட கர்த்தாவே, உடைய வசந்தத்தின் மூலம் ஆண்டவரே தேவரே, நீர் எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நரகத்தில் இருந்து பாதாளத்தில் இருந்து ஒரு மனிதன் பேசிய வார்த்தைகளின் மூலம் ஒரு எச்சரிப்பின் செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரே, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த ஜீவ நாட்களில், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்களில் மட்டும்தான் எங்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்கும் மற்றவர்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்குமாக நாங்கள் செயல்பட முடியும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து உமக்கு இருந்த அந்த பாரத்தை ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை தாங்க இந்த ஆத்தும ஆதாய பணியில ஏதாவது ஒரு வகையில எங்களை இணைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. IMS, 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 IMS.